ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு மை சேனல் மலரின் பயணம். இன்றைக்கி மலரின் பயணத்தில் ஒரு சூப்பரான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். ஆமாங்க, தங்கம் விலை நாளுக்கு நாள் ஏறிக்கிட்டே போகுது. இந்த சூழ்நிலையில் நம்ம எப்படி தங்கம் சேமிக்கிறது, தங்கம் வாங்கலாமா, இப்போ எப்படி வாங்கலாம், என்ன மாதிரி டார்கெட் வச்சு வாங்கினா நம்ம தங்கம் நிறையா சேவ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கான வீடியோ தாங்க இது. நம்ம சேனலில் நிறைய கோல்டு ரிலேட்டடான வீடியோஸ் இருக்குங்க. கோல்டு ஷாப்பிங் வீடியோஸ், கோல்டு சிட் ஸ்கீம் வீடியோஸ் அப்படின்னு நிறையா இருக்கும். ஸோ இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்கங்க. நெக்ஸ்ட்டு அட்சய திதிக்கு திரும்ப கிவ்அவே அனௌன்ஸ் பண்ணுவேங்க. ஸோ அந்த கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா கண்டிப்பாக நீங்கள் நம்ம சப்ஸ்கிரைபராக இருக்கணும். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி February 19, 2025 இன்றைக்கி கோல்டு ரேட் பார்த்திங்க அப்படின்னா 8035 ரூபா. அதாவது 8000 தாண்டி போச்சு. திரும்ப ஒரு வாரமாக குறைஞ்சிருந்தது. திரும்ப இப்போ 8000 இன்றைக்கி தாண்டிடுச்சு. இந்த சூழ்நிலையில் தங்கம் விலை குறையுமா, குறைஞ்சக்கப்புறம் வாங்கிக்கலாமா, இல்லை இன்னும் கூடிக்கிட்டே தான் போகுமா அப்படிங்கிற குழப்பம் நிறைய பேருக்கு இருக்குங்க. நான் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் சொல்கிறது இதுதாங்க, கூடுதோ குறையுதோ நீங்கள் ஒரு டார்கெட் வச்சுக்கோங்க. இந்த 2025ல் நான் எவ்வளவு நகை சேர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன டார்கெட் வச்சுக்கோங்க. 1 சவரன் சேர்க்கணும், 2 சவரன் சேர்க்கணும், அந்த மாதிரி ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு டார்கெட் இருக்கும். கண்டிப்பாக அதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. 2020 கொரோனா ஸ்டார்ட் ஆச்சு பார்த்திங்களா, அப்போ நடந்த ஒரு சின்ன சம்பவம் தாங்க. ஸோ இந்த சம்பவத்துக்கு அப்புறம் நான் நிறையாவே மாறியிருக்கேன். இந்த சம்பவம் நடந்ததுக்கப்புறம் கோல்டு சேர்க்குறத நம்ம விடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு எனக்கு இந்த சம்பவம் ஒரு முன் உதாரணமாகவே இருந்தது அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ அதை தான் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது பார்த்திங்க அப்படின்னா மார்ச் 2020 கொரோனா சமயம் உங்களுக்கு. ஸோ மார்ச் 24 என்னமோ தான் நமக்கு லாக்டவுன் போட்டாங்க. ஸோ இது ஒரு மார்ச் 10 அப்படிங்கிறப்ப அடுத்து கோல்டு ரேட் அப்போயே கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்தது உங்களுக்கு. அப்போ நான் ஒரு சிட் ஸ்கீம் போட்டிருந்தேன். அப்போ சிட் ஸ்கீம் போட்டிருந்தப்போ 3800 ரூபா ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடிலாம். திடீர்னு 4000 ஆச்சு, 4100, 4300 இப்படி கூடிக்கிட்டே வந்தது. ஸோ இன்னும் ட்ரமாண்டஸாக கூடிரும் அப்படின்னு சொன்னப்போ எனக்கு நல்லா தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க 5 லட்ச ரூபாயை பேங்க்கில் போய் அவங்ககிட்ட இருந்த நகை எல்லாத்தையும் அடமானம் வச்சுட்டாங்க. ஒரு 5 லட்ச ரூபாய்க்கு லோன் எடுத்துட்டாங்க, கோல்டு லோனு. அப்புறம் கையில் சேர்த்து வச்சுருந்த கொஞ்சம் அமௌண்ட் எல்லாம் வச்சு கிட்டத்தட்ட 15 சவரனுக்கு ஒரு சூப்பரான செட்டு நகை எடுத்திருந்தாங்க. அப்போ அதே மந்த் மார்ச் மந்த் என்கிட்ட ஒரு 36,000 கிட்டே இருந்ததுங்க. ஸோ என் ஹஸ்பண்டை சொல்கிறேன், நம்ம ஒரு 36,000 இருக்குல்ல, இதுக்கு போய் ஒரு சவரன் கோல்டு காயின் வாங்கிடுமா அப்படின்னு கேட்குறேன். இல்லை வேணாம் குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. வெள்ளி விலையும் கூடிக்கிட்டே போகுதுன்னு சொல்கிறாங்கங்க. இன்றைக்கி மார்க்கெட் ரேட் 36 ரூபா கிராம். மார்ச் மந்த் 36 ரூபாயோ 38 ரூபாயோ இருந்தது. இதுக்கப்புறம் கூடிடுன்னு சொல்கிறாங்கங்க. ஸோ ஒரு அரை கிலோ வெள்ளி பாரு இல்லை 1 கிலோ பாராக கூட கொஞ்சம் ரூபா போட்டு நம்ம வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஹஸ்பண்ட்டை கேட்குறேன். இல்லை அதெல்லாம் குறையும், அப்படிலாம் ஒன்றும் கூட்டிகிட்டு போயிடாது உனக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு விட்டுட்டாங்க என்கிட்ட. அட்லீஸ்ட் ஒரு சவரன் கோல்டு காயினாவது வாங்கி வச்சுக்கலாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறேன் நான். இல்லை அதெல்லாம் இப்போ கூடுற மாதிரி கூடும், அப்புறம் மருந்து கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா குறைஞ்சதும் ரேட் எல்லாமே குறையும், நம்ம அப்போ பார்த்துக்கலாம், இப்போதைக்கு நீ எதுவும் வச்சுக்கிடாத, இதை ஏதாவது ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் அந்த வருஷமே அடுத்து லாக்டவுன் போட்டக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 7th ஆகஸ்ட்டு ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5420 ரூபா. ஒரு 5 மாதத்தில் கிட்டத்தட்ட 1300 ரூபா கிட்ட கூடிடுச்சுங்க உங்களுக்கு கிராமுக்கே. ஸோ ஆகஸ்ட் மாதம் 2020 5420 ரூபாய்க்கு போன தங்கம் திரும்ப குறைஞ்சி 4300 ரூபா வரையும் வந்ததுங்க. திரும்ப ஒரு 8 மாதம் கழிச்சுங்க, நவம்பர் மந்த்தோ என்னமோ திரும்ப 4800 ரூபா அந்த ரேஞ்சில் வந்திருந்தது. ஸோ அப்போ போய் என்கிட்ட இருந்த அந்த ரூபாய்க்கு ஒரு சவரனில் ஒரு கோல்டு பால் செயின் எடுத்தேன் சரவணா எலைட்டில் அப்போ. ஆனால் அவங்க 5 லட்ச ரூபாய்க்கு நகையை அடமானம் வச்சாலும் மாதம் 30,000 ரூபா அவங்க சாலிடாக கட்டிகிட்டே வந்திருந்தாங்கங்க. ஒரு வருஷம் 30,000 × 12 போட்டால் 3,60,000 வரும். அதே மாதிரி 30,000 அடுத்து ஒரு 6 மாதத்துக்கு அதே மாதிரி கட்டுறப்ப கிட்டத்தட்ட 5,40,000 கட்டியிருந்தாங்கங்க. ஸோ அவங்க எடுத்த நகைக்கு ஒரு 50,400 ரூபா கிட்டத்தட்ட அவங்களுக்கு வட்டி மட்டும் வந்திருந்தது. பட் அவங்க அசலும் சேர்த்து கட்டிக்கிட்டே வந்தனால உங்களுக்கு ஒரு 40,000 ரூபாய்க்குள்ளே அவங்களுக்கு அந்த வட்டி பணம் முடிஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷத்தில் அந்த 5 லட்ச ரூபா கடனே அவங்க அடைச்சிட்டாங்கங்க. அடைச்சி நகையெல்லாம் திருப்பிட்டாங்க.
திருப்பினது அப்போ பார்த்தீங்க மந்த்துனா செப்டம்பர் 2021. திரும்ப அப்போ எவ்வளோ கோல்டு ரேட் இருந்ததுன்னா திரும்ப அந்த ரூ. 4350 ரூ. 4500 தாங்க இருந்தது. அவங்க சொன்னாங்க 5 லட்ச ரூபாய்க்கு நகையை அடமானம் வச்சு ரூ. 40,000 நாம் வந்து வட்டி கட்டி எடுத்ததுக்கு தங்கம் கூடின மாதிரி கூட்டிட்டு, ஆனால் திரும்ப ரிவர்ஸ்லேயே வந்துருச்சேப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அவங்க. பட் அப்பயும் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, திரும்ப ஒரு 1 ஆர் 2 டேஸில் திரும்பியும் போய் அந்த நகையை திரும்பியும் அடமானம் வச்சு, அப்போ வந்து கிட்டத்தட்ட அப்போ மார்க்கெட் ரேட்டுக்கு வந்து ஒரு 5,50,000 லட்சம் வரையும் கொடுத்தாங்க. அதே நகையை அடமானம் வைக்கிறப்ப. அதை எடுத்துகிட்டு போய் திரும்பியும் ஒரு 15 சவரன் நகை வாங்கிட்டாங்கங்க. ஏன்னா அவங்க பொண்ணுக்கு வந்து அடுத்த வருஷத்தில் மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக கல்யாணம் வச்சிடணும். ஸோ அதுக்கு கண்டிப்பாக நகை தேவைங்கிறக்காக ஒரு 15 சவரன் வந்து நகை எடுத்துட்டாங்க அவங்க. ஏன்னா அவங்க வந்து அப்போ தீபாவளி சமயம் அந்த மாதிரி வர்றப்ப நமக்கு கலெக்ஷன்ஸ் அதிகமாக இருக்கும், நிறையா ஆஃபர் போட்டிருந்தாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி அவங்க வந்து அந்த அக்டோபர் மந்த்து போல் அவங்க வந்து நகை எடுத்துட்டாங்க அப்போ. இவங்க எப்படின்னா நகைச்சீட்டுலாம் போட மாட்டாங்க. அப்படியே லம்பாக கொண்டு போய் எந்த கடையில் எந்த நகை பிடிக்குதோ அதை தான் வாங்குவாங்க. ஆனால் விசாரிக்காமல் இருக்க மாட்டாங்க. எங்கே லோயஸ்ட் வேஸ்டேஜ் இருக்குது, எங்கே கலெக்ஷன்ஸ் அதிகமாக இருக்குது, ஒரு நகை எடுக்கிறதுக்கு 10 கடை கூட ஏறி இறங்குவாங்க. திரும்பியும் அதே மாதிரி மாதம் ரூ. 30,000 கட்டி அந்த நகை அவ்வளோத்தையும் அவங்க மார்ச் 2023ல் ப்ளெச் பண்ண நகை எல்லாத்தையுமே திருப்பிட்டாங்கங்க. ஏன்னா மே மந்த் வந்து அவங்க பொண்ணுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க நினச்ச டார்கெட்டை வந்து அந்த 3 வருஷத்துக்குள்ளே ரொம்ப நல்லாவே அச்சீவ் பண்ணியிருந்தாங்க. அப்போ மார்க்கெட் ரேட்டு அன்னைக்கு கல்யாணத்தப்போ மார்க்கெட் ரேட் பார்த்திங்கன்னா ரூ. 5,500 வரையும் போயிடுச்சுங்க. ஆன் த ஹோலாக ஆவரேஜாக பார்த்திங்கன்னா அவங்க ஒரு ரூ. 4,300 ரேட்டுக்கே வந்து கிட்டத்தட்ட 30 சவரன் நகை வந்து சேர்த்துருந்தாங்க. ஸோ இதுக்காக நான் வந்து எல்லாருமே நகையை கொண்டு போய் அடமானம் வைங்க, அந்த ரூபாய் எடுத்துகிட்டு போய் நகை வாங்க அப்படின்னு சொல்ல வரலங்க. அவங்களோட தாட் என்ன அப்படின்னா, நகைச்சீட்டு போட்டோம் அப்படின்னா அந்த கடையில் நமக்கு பிடிக்காத மாதிரி நகை இருந்தால் என்ன செய்கிறது. இது வந்து அவங்க வந்து 2, 3 தடவை வந்து நகைச்சீட்டு போட்ட கடையில் வந்து அவங்களுக்கு ஏற்பட்ட ஒரு சூழ்நிலையால் அவங்க வந்து சிட்டு போடுறதே அவாய்ட் பண்ணிட்டாங்க டோட்டலாக. அவங்க வந்து நகையை அடமானம் வச்சாலும் அந்த நகையை திருப்புற வரைக்கும் அவங்க வந்து ரொம்ப கான்ஸ்டண்ட்டாக இருப்பாங்கங்க. கரெக்டாக ரெகுலராக அதுக்கான அமௌண்ட்டை வந்து இஎம்ஐயாக கன்வெர்ட் பண்ணி கட்டிகிட்டே வந்து 1.5 வருஷத்தில் டார்கெட் வச்சாங்கன்னா அந்த 1.5 வருஷத்தில் அந்த நகையை வந்து ஷுவராக அவங்க திருப்பிடுவாங்க. என்கிட்டலாம் கேட்டிங்க அப்படின்னா நான் வந்து அதில் வந்து அவங்க அளவுக்கு கான்ஸ்டண்ட்டாக இருப்பேனா அப்படிங்கிறது வந்து ஒரு பிக் கொஸ்டின் மார்க் தாங்க. கண்டிப்பாக இவங்க வந்து இந்த கிராம் சேர்த்தது வந்து சிட்டு போட்டு சேர்த்துருந்தாங்க அப்படின்னு நினச்சிக்கோங்க. கண்டிப்பாக அவங்களால இந்த 30 சவரன் நகையை சேர்த்துருக்க முடியாதுங்க. ஒரு 5 கிராமாவது வந்து கம்மியாக தான் எடுத்துருக்க முடியும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒவ்வொரு நாளும் கிராம் ரேட் வந்து மாறிக்கிட்டே இருந்தது. ஒன்று ட்ரமாண்டஸாக கூடிகிட்டே போச்சு, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சது, திரும்பியும் கூடிக்கிட்டே போயிருந்தது உங்களுக்கு. மந்த்லி நம்ம சிட்டு போட்டு எடுக்கிறப்ப நமக்கு வந்து கூடி குறைஞ்சி அப்படிங்கிறப்ப நம்மளால் வந்து கண்டிப்பாக அந்த 30 கிராம்ஸ் வந்து சேர்ந்துருக்க முடியாது. ஸோ அவங்க பொண்ணு கல்யாணத்துக்கு அப்போ போய் நகை எடுத்திருந்தாங்க அப்படின்னா அந்த 30 சவரன் எடுத்திருந்தாங்கன்னா கிட்டத்தட்ட அவங்களுக்கு ஒரு 15 லட்ச ரூபாய் செலவாக இருந்திருக்குங்க. பட் அவங்க வந்து ஒரு 5,40,000 நான் வட்டியோடு சேர்த்து தாங்க சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு 5,50,000 அடமானம் வச்சு எடுத்தாங்க. அதுக்கு ஒரு 50,000 வந்து வட்டியாக கட்டியிருந்திருப்பாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 11,40,000 அது போக அவங்க கை காசு வந்து ஒரு 60,000 போட்டிருந்தேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 12 லட்சத்துக்கு 30 சவரன் வந்து எடுத்திருந்தாங்க. மார்ச் 2023க்கு அவங்க கையில் 30 சவரன் நகை இருந்தது. ஸோ அதே நகையை வந்து மார்ச் 2023ல் ஒரு 10% வேஸ்டேஜ் போட்டு 3% ஜிஎஸ்டி கட்டி வாங்கியிருந்தா கூட கிட்டத்தட்ட 15 லட்ச ரூபாய் அவங்களுக்கு தேவைப்பட்டிருக்குங்க. பட் அவங்க இப்போ வந்து ஒரு 2 இயர்ஸாக அடுத்த பொண்ணுக்கு நகை சேர்க்குறதுக்கு அந்த பொண்ணு வேலைக்கு போனதுலேருந்து அப்படியே அந்த பொண்ணோட சேலரியை வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 25,000 கிட்ட சம்பாதிக்குது. அந்த அமௌண்ட்டை எடுத்து அப்படியே வந்து அவங்க ஒரு நகைச்சீட்டு தான் போட்டு வர்றாங்க. அதே மாதிரி அவங்கக்கிட்ட சேர்கிற கொஞ்சம் அமௌண்ட்டை வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானில் போட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க நகையை எடுத்துகிட்டு வராங்க. அவங்க இப்போ ரீசண்டாக ஒரு 1 வீக்குக்கு முன்னாடி லாஸ்ட் வீக்கில் பார்த்தீங்க அப்படின்னா கிராமுக்கு ஒரு 100 ரூபாய் குறைஞ்சி 7,890 800 சில்லரை வந்தது பார்த்தீங்களா. அப்போ வந்து அவங்க திரும்பியும் கொண்டு போய் ஒரு 8 லட்ச ரூபாய்க்கு நகையை அடமானம் வச்சு எடுத்துகிட்டு வந்து கிட்டத்தட்ட அவங்க வந்து ஒரு 12 சவரன் நகை வாங்கியிருக்காங்க. அவங்க வந்து 2027ல் அவங்களோட 2வது பொண்ணுக்கு கல்யாணம் முடிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்கனால அப்போ கண்டிப்பாக தங்கம் விலை வந்து ஒரு கிராம் 10,000 தாண்டி போகும் அப்படின்னு அவங்க கெஸ் பண்ணி இன்றைக்கே இந்த 8,000 ரூபாய் ரேஞ்சில் இருக்கும் போதுலே அவங்க வந்து ஒரு 12 சவரன் நகை வந்து பேங்க்கில் அவங்க நகையை அடமானம் வச்சு வாங்கியிருக்காங்க.
ஸோ இதை வந்து இனிமேல் கான்ஸ்டண்ட்டாக அவங்க திருப்ப பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அந்த பொண்ணு சம்பாதிக்கிறத வச்சு ஒரு நகைச்சீட்டு போட்டும் நகை சேர்த்துட்டு வர்றாங்க. அது போக அவங்கக்கிட்ட இருக்கிறதையும் வச்சு அவங்க ஒரு அமௌண்ட்டு நகை வந்து எடுத்துட்டாங்க. ஸோ மூத்த பொண்ணுக்கு போட்ட மாதிரி இந்த பொண்ணுக்கும் அந்த அளவுக்கு நகை வந்து இதில் பர்ஃபெக்டாக சேர்ந்துரும் அப்படின்னு அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் நம்ம வியூவர்ஸ்க்கு சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, நகை விலை கூடிக்கிட்டே போகுது, இல்லை குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படின்னாலுமே நீங்கள் கவலைப்படாதீங்கங்க. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து இன்றைக்கியான இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. இன்றைக்கி வாங்கி நாளைக்கு நீங்கள் விற்க போகிறது கிடையாது. அப்படிங்கிறப்ப ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டு தான். அதனால் நீங்கள் வந்து எப்பயுமே உங்களோட சேவிங்ஸில் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருங்க. என்னால் மாதம் ஒரு 3000 தான் சேமிக்க முடியும்னா அந்த 3000த்துக்கு நகைச்சீட்டு போட்டே வாங்க. அந்த எண்டில் வந்து அந்த 3000 தகுந்தாப்பில் உங்களுக்கு எவ்வளோ கிராம்ஸ் ஆட் ஆயிருக்கோ அதுக்கு ஒரு பொருளை நீங்கள் சூஸ் பண்ணி எடுங்க. இல்லை எனக்கு வந்து இந்த வருஷத்துக்குள்ளே எனக்கு 2 சவரன் நகை கண்டிப்பாக சேர்க்கணும் அப்படின்னா, நீங்கள் மற்ற செலவுகளை எப்படி குறைக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்து அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் நகைச்சீட்டு போடணும். ஸோ நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் என்ன மாதிரி டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன், நான் என்ன மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன், இந்த 2025ல் நான் அதை அச்சீவ் பண்ண என்னென்ன ஸ்டெப்லாம் எடுத்திருக்கேன் அப்படிங்கிறத கண்டிப்பாக நான் உங்களோட ஷேர் பண்ணுறேங்க. அதே மாதிரி 2 வருஷமாக நான் எப்படி டார்கெட் பண்ணேன், அதை அச்சீவ் பண்ணேனா அப்படிங்கிறத கூட உங்களுக்கு மோட்டிவேஷனாக நான் அதை வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம அதை பார்க்கலாங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணுங்கங்க. உங்களோட வியூஸை கண்டிப்பாக கமெண்டில் தெரிவிங்க. நெக்ஸ்ட்டு அட்சய திதிக்கு கிவ் அவே கொடுக்க ஒரு 5 பேரை செலக்ட் பண்ண போகிறேங்க. அது நீங்களாக கூட இருக்கலாம். ஸோ மறக்காமல் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ண மறக்காதீங்க. கமெண்ட் பண்ணிங்கன்னா தான் என்னுடைய கம்யூனிட்டி ஸ்பாட்லைட்டில் உங்கள் நேமை கொண்டு வந்து எனக்கு காமிக்கும். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. பாய்.